அன்புடன் கோவிந்தராஜிலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 19ஆம் தேதி கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கையில் வர ஆல் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். பட்டன் ஃபோன் வச்சுருக்க விவசாயிகிட்ட கொண்டு போய் சேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? இப்போ வானிலை அறிக்கைக்கு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நிர்மலமான வானம். 19ஆம் தேதி இன்றைக்கி புதன்கிழமை மதியம் ஒரு 1:40 மணி. இப்போ நான் இதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நிர்மலமான வானம். இனிமேல் மழை, ஆனால் வானம் மூடிக்கிட்டு இருக்கு, சுத்தமாக வெயில் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருக்கும் வர சந்தேகம்தான், மழை பெய்யுமா பெய்யாதா, வடகிழக்கு பருவமழை பெய்யாமல் பொய்த்து போயிடுமா, இல்லை தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பெரிய மழையாக இருக்கிறதுலாம் ஒன்றுமே தெரியல. இப்போ அடுத்தது காரைக்கால் ரேடாரை பார்க்குறேன். ரேடாரை பார்த்தா இப்போ மழை மேகங்கள் வங்கக்கடலில் அங்கங்கே இருக்குது. லேசாக இங்கே காலையிலேருந்து தூறல் மணல்மேடு, அதாவது கடற்கரை ஓர மாவட்டங்களில், டெல்டா கடற்கரை ஓர மாவட்டங்களில் தூறல் சாரல் அப்படி துருது, அப்படியே நிற்கிது. அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறது தான். இப்போ முக்கியமான காரணம், மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஓ ஆக்டிவில் இல்லை. எல்லா சுழற்சியும் வரிசையாக இருக்குங்க, ஆனால் மழை பெய்யலை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ 24ஆம் தேதி கடுமையாக மழை பெய்யும்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். இசிஎம்எஃப் மாடல் பார்க்குறோம். இதை நான் சொல்கிறேன்னா நேற்று மாதிரி ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு. இப்போ 24ஆம் தேதி 25ஆம் தேதி விடிய காலையில் இசிஎம்எஃப் கிட்டத்தட்ட வங்கக்கடல் ஓரத்தில் டெல்டா கரை ஓரங்களில் அந்த சுழற்சி வர்றதாக ஒரு தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட தீவிர தாழ்வு மண்டலமாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது புயலாக, சென்னியார் புயலாக, நம்ம அன்றைக்கி சொன்னது தான், மயிலாடுதுறைக்கும் மரக்காணத்துக்கும் இடையே கரையை கடக்கும்ட்டு. அதாவது இன்றைக்கி 19 லேசான மழை, 20 நாளைக்கு லேசான மழை, 21 அதாவது நாளைக்கு 20 21 அன்னையிலேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடர் மழையாக மாறிடும் இரவுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன், ரைட்டுங்களா? நம்ம என்னுடைய கணிப்பப்படி நான் எதிர்பார்க்குறேன். ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லுதுன்னா, அதே 24ஆம் தேதி 25ஆம் தேதி விடிய காலில் பார்த்துருக்கேன் பாருங்கள், அதுவும் மத்திய வங்கக்கடலுக்கு வந்துடுது, மழையை டெல்டாவுக்கு கொடுக்குது. இதெல்லாம் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதனால் ஜிஎஃப்எஸும் இது ஜிஎஃப்எஸ்ங்கிறது அமெரிக்கன் மாடலு, இசிஎம்எஃப்னு முதல்ல பார்த்தோம்ல அது ஐரோப்பிய மாடல், ரைட்டுங்களா? இப்போ இதுக்குள்ளே எந்த ஒத்த கருத்துக்கு 24ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஐகான் இது ஜெர்மன் மாடல். ஜெர்மன் மாடல் இது ஒரு தாழி அமைப்பாக இருக்கிறதா காட்டுது. அரபிக்கடலுக்கு போய் இந்த சுழற்சி வலுவடைகிறதாவே காட்டுது, குமரிக்கடல் ஓரமாகவே போய், ரைட்டுங்களா? ஆனால் டெல்டா கரையோரங்களில் நெருங்கி இருக்கிறத காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். எதுக்குன்னா, எல்லாமே இதுக்கு ஸ்டில் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சிக்கணும், இது இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மழை பெய்யாமல் பொய்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அடுத்தது ஆஸ்திரேலியன் மேப்பு பார்க்குறோம். ஆக்சஸ்ஸு கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதாவது அதே 25ஆம் தேதி காலையில் விடிய காலையில். அதனால் 21லேருந்து 29 வரைக்குமே தொடர் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நிறைய வானிலை ஆய்வாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. இது மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு போச்சு அப்படின்னாலும் இது டெல்டாவில் மழைங்கிறது உறுதி. வட கடலோர மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வட கடலோரங்களுக்கு இது எவ்வளோ தூரம் நெருங்கி போகுது அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. இப்போ 26 27 நெருங்கி சென்னைக்கிட்ட போகிறதா இசிஎம்எஃப் காட்டுது. நான் இன்னும் என்னுடைய கருத்தை மாற்றிக்கல. இது மரக்காணத்துக்கு கீழே தான், அதாவது ஒரு 10 அச்சரேகையிலேருந்து 12 அச்சரேகைக்குள்ளே தான் இது கரையை கடந்தாகணுங்கிறதுல எந்த விதமான அபிப்பிராய பேதமும் இது வரைக்கும் என்கிட்ட இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நான் மாற்றிப்பேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. இது வரைக்கும் என்னுடைய அந்த கருத்துலேருந்து நான் மாறுபடலை, ரைட்டுங்களா? ஜிஎஃப்எஸ்ஸு கொஞ்சம் தள்ளி, சென்னைக்கு கொஞ்சம் தள்ளி போய் போகிறதா காட்டுது, இன்னும் கீழே இறங்கிடும். ஏன்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இது கொடுத்துருப்பாங்க லிமிட்டு. அதை வச்சுக்கிட்டு அது வழியாக அதை ஆக்சஸ் பண்ணி இது இப்படி தான் அது போகணும்னு சொல்லிட்டு டேட்டா கொடுக்கங்காட்டியும் அது மேப்பை காட்டும். இது நிகழ்நேரத்தில் நடக்குதானா? நிச்சயமாக இல்லை. நிகழ்நேரங்கிறது சேட்டலைட்டும் ரேடாரும் தான். ஐகான் என்ன பாருங்கள், எவ்வளோ தூரம் எட்ட காட்டுது, அதே தேதி 26ஆம் தேதி. அதுக்கு மேலே அது காட்டாது. ஏன்னா ஒரு வாரம் தான் ஐகான் காட்டும். அதாவது ஜெர்மன் மேப்பு. அடுத்தது ஆக்சஸ் பாருங்கள், ஆக்சஸும் கிட்டத்தட்ட
டெல்டா கரையோரங்களில் வந்துடுது. இதில் ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 3 கிட்ட நம்ம வந்து டெல்டாவுக்கு மழைங்கிறத உறுதிப்படுத்துது. 26ஆம் தேதிக்கு மேலே அது வந்து சென்னை கிட்ட கரையை கடக்கிறதாகவும் ஒன்று வந்து இது ஒத்த கருத்துக்கு வரல. எது இசிஎம்எஃப்பும் ஜிஎஃப்எஸும் ஒத்த கருத்துக்கு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ வேதாரண்யத்தை அச்சரேகை பார்த்திங்கன்னா 10.29, தீர்க்கரேகை 79.85 வச்சுங்க. தீர்க்கரேகை முக்கியம் இல்லை, அச்சரேகை 10.29. இதுக்கும் அடுத்தது வந்து மரக்காணம். நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறதான் சொல்கிறேன். இப்போ மயிலாடுதுறை மரக்காணம் வேதாரண்யமே வச்சுங்க. வேதாரண்யம் ஏன்னா நேத்தி மேப்பு இசிஎம்எஃப் காட்டினதை வச்சு சொல்கிறேன். அதனால் மயிலாடுதுறை மரக்காணம் தான். இதில் வந்து மரக்காணம் வந்து 12.15 நினைக்கிறேன். இதோ இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களா. அதாவது வந்து மரக்காணத்தினுடைய தீர்க்கரேகை வந்து 12.20 மரக்காணம். அதாவது வந்து நிகழ்வு மயிலாடுதுறைக்கும் மரக்காணத்துக்கும் அப்படியே வச்சுட்டா 10 to 12ங்கிறது எவ்வளோ தூரங்க? வேதாரண்யத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே தான் இதை கரையை கடக்கும்ங்கிறது வந்து ஒரு சென்னியார் புயலாக தீவிர தாழ்மண்டலங்கிறாங்க. இல்லை, அதாவது வந்து ஒரு மாட்ரேட்டு சைக்ளோன், அதாவது சாதாரண ஒரு புயலாக வந்து இது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காற்று அச்சம்லாம் பெரிய காற்றுலாம் இருக்காது, கஜா புயல் மாதிரி லேசான காற்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தீவிர தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் லேசான காற்று இருக்கும். ரைட்டு. இப்போ வந்து வரிசலாக சுழற்சிங்க 1 2 3 4ன்னு பாருங்கள். 1 அரபிக்கடல்கிட்ட 1, குமரிக்கடல் லட்சத்தீவு கிட்ட 1, இலங்கைக்கு மேற்கே 1, இதுக்கிட்ட சோமாலியா கிட்ட அதுக்கிட்ட 1. ரைட்டுங்களா? இன்னும் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து டிசம்பர் 3 4 5 6 7 8 தர்றது. இது வந்து ஐடிசி செட் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஐடிசி செட்னா வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி, இன்ட்ரல் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். நவம்பர் 22 எம்ஜிஓ வந்து உள்ளே வந்துடுது. நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன், கிங் மேக்கர் எம்ஜிஓ இல்லாமல் தான் இதெல்லாம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்குது. எம்ஜிஓ வந்துச்சுன்னா நடந்திருக்கிறதே வேறு. இப்போயே நம்மளால் வந்து அது நல்லதுக்காக இருக்கலாம், கெட்டதுக்காகவும் இருக்கலாம். நவம்பர் 26 to 27 மரக்காணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையே இந்த முதல் நிகழ்வு கரை கடக்க இருக்குது. அதனால் இன்றைக்கி நைட்டு மழை இல்லையா 19 அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, மழை இருக்குது. நேற்று மாரி தான் இருக்கும். நாளைக்கு விடியற்காலையில், அதாவது இன்றைக்கி இரவு 19 இரவு 20 விடியற்காலையில், நாளைக்கு வியாழக்கிழமை விடியற்காலையில் கொஞ்சம் கனமாகவே மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்வர்ஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த காற்று குவிதல் வந்து கடற்கரையோர மாவட்டங்களில் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னான்னு கேட்டிங்கன்னா, நேற்று குளிர் குறைச்சலாக இருந்திருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கு ஆட்டோமேட்டிக்காக குளிர் குறைஞ்சிரும். நேற்று இருந்த குளிர் இன்றைக்கி இருக்காது. குளிர் போயிடுச்சுனாலே வந்து மழை தான், அதில் சந்தேகமே இல்லை. நவம்பர் 21 to 27 தொடர் கனமழை. அதுதான் அங்கே பிரச்சனையே. இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக இருக்கலாம். நான் எதையுமே ஹைப் பண்ணி சொல்லலைங்க. அதாவது வந்து தப்பிக்குமா தமிழகம், ஐயோ கெஜா புயல் பார்த்துட்டு அப்படிலாம் சொல்ல வரல. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் வந்து சென்னை டு டெல்டா அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய வானிலையாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தென் மாவட்டங்களில் மழை இல்லையா, மத்திய மாவட்டங்களில் மழை இல்லைன்னா இருக்குது. அதுவும் வந்து இது அரபிக்கடல் கடந்து போகிறப்ப இது வந்து ஜிஎஃப்எஸ் சொல்கிற மாதிரி மேலெல்லாம் போயிடாது. இது அரபிக்கடல் கடந்து தான் போகும். அரபிக்கடல் கடந்து இது கடந்து, அதாவது வந்து இந்திய, அதாவது தமிழக நிலப்பகுதியை கடந்து அரபிக்கடலுக்கு போகிறப்ப ஒரு கடுமையான மழையை மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தரும். இதில் வந்து அரபிக்கடலில் வெப்பநிலை உயராமல் இருந்துச்சுல்ல, வெப்பநிலை கடுமையாக அரபிக்கடலில் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு போய் அங்கேயும் புயலாகவோ தீவிர தாழ்வு மண்டலமாகவோ திரும்பவும் ரீமெர்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து முக்கியமான செய்தியே இதுதான். இங்கே வந்து அதனால் தென் மாவட்டங்களில் புல்லிங் எஃபெக்டால், அதாவது அரபிக்கடல் நிகழ்வு காற்றை இழுக்க இது தள்ள அப்படி வந்து ஒரு கடுமையான மழையை இங்கே தரலாம். அதாவது வந்து வடகடலோரங்கள் வட டெல்டான்னு வச்சுன்னா, வடக்கு டெல்டா இல்லை, வேதாரண்யத்திலேருந்து சென்னை வரைக்குமே ஒரு அசாதாரண சூழல் நிலவரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 21லேருந்து 29க்குள்ளே. அடுத்தது டிசம்பர் 8ஆம் தேதி இன்னொரு நிகழ்வு வருது. அது எம்ஜிஓ வர்றதுனால ரொம்ப கடுமை நிச்சயமான புயலாக இருக்கும். 22ஆம் தேதி
இந்திய பெருங்கடலுக்கு ஃபேஸ் 2க்கு வந்துடுது பாருங்கள். நீங்கள் அதுக்காக தான் அந்த அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒட்டிய தேதிகளில் 22 சொல்கிறாங்க, 22, 25 வந்துச்சுன்னா டிசம்பர் 8ஆம் தேதி நிச்சயமான அது வந்து மழை தான். இதுவே தான் 26, 27 கடுமையான மழை சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். இது வந்து எப்போதுமே நான் சொல்வேனே, கெல்வினும் இது வந்து கிழக்கு நோக்கிய அலைவு. கெல்வினும் எம்ஜேஓவும் மேற்கிலிருந்து கிழக்க போகும். இஆர் வேவ்ஸ் இப்போ வந்துருச்சு. இஆர் வேவ்ஸ் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக, அதுதான் இப்போ இது நடத்தவே போகுது. இந்த நிகழ்வை நடத்தவே போகுது. அடுத்த நிகழ்வை எம்ஜிஓ நடத்திக்கும். வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. அதனால் எருவு போடலாமா போட்டு எனக்கு வந்து கால் வருது. அதனால் வந்து நான் எப்படி என் வாயால் நான் சொல்கிறது, மழை பெய்யுதுன்னு இருக்குது, எருவு போட்டு உங்களால் வந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வடிய விடுறதுக்கு மனசு வருமா? இப்போ எனக்கே பயிர் வந்து ஒரு 34 பயிர் சுத்தமாக முழுகி போச்சு, 2 பக்கம் வாய்க்காமல் எகிரிட்டுச்சு. அதனால் எப்படி எருவு உங்களை போடுறதுன்னு நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அசாதாரண ஒரு மழை இருக்குது, அதீத கனமழை இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அதை நான் வந்து இல்லை பெய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன திட்டுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், காவிரி படுகை மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களின் பகுதிகளில் பெருமழை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட உறுதியாகி வருகிறது. நாளைக்கு நைட்டு க்ளீனாக தெரிஞ்சிருங்க. நாளைக்கு நைட்டு க்ளீனாக தெரிஞ்சிடும். அநேகமாக 21ஆம் தேதி காலையில் ஒத்த கருத்துக்கு மேப்பு வந்துடும். அதனால் ஒரு டோட்டல் இதுக்கு வந்துடலாம். ரைட்டுங்களா? விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம்.